ஓகேங்களா? ஓகே ஓகே. நான் வந்து மார்ச் வந்து 23 பேட்ச் மார்வலஸ் மார்ச் சொல்லிட்டேன். மார்வலஸ் மார்ச் 2023 சொல்லிட்டேன். நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன்ப்பா. இப்போ வந்து நான் பொள்ளாச்சியிலேருந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கு முன்னாடி பிஃபோர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இங்கே வர முடியாமல் சுச்சுவேஷன்லாம் ஆகி ஒரு சீட் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். வரும்போது என் ஃபேஸில் மார்க்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. மேம் கூட கேட்டாங்க வந்தப்போ, என்ன உங்கள் ஃபேஸில் இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. கேட்குதா? கேட்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்லர் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன் 7 இயர்ஸாக. எனக்கு கரெக்டான ஒரு இது இல்லை. கோயம்புத்தூரில் நமக்கு பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2-3 பக்கம் கிளாஸ் படித்தேன். எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு. 4 டேஸ்க்கு 40,000 பே பண்ணி படிச்சிருக்கேன் நான். அது எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. நான் ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், பட் என்னோட அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு வரல. இங்கே வந்து மேம்கிட்ட கற்றுட்டு போய் அந்த ப்ராடக்ட்ஸு அந்த இதை போட்டால் தான் வரும், இதுக்கு இதை பண்ணி தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும்னு மேம் சொல்லுவாங்க. எதில் வேணால் காம்ப்ரமைஸ் ஆகுங்க, ப்ராடக்ட்லாம் ஆகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் சரிங்களா? என் வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, முதல்ல இருந்த மேக்கப்புக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்ஸ்டா பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது. மேமை மட்டும் ஃபாலோ பண்ணி நான் பார்த்துட்டே இருந்தேன் 1 இயராக சரிங்களா? அப்போ வந்து நான் இங்கே வரும்போது 168 ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு இருந்தாங்க. இப்போ 1100 சம்திங் வரப்போகுது. 1830 அந்த சம்திங் இருக்குது சரிங்களா? யாரையுமே வந்து நான் ஃபேக்காக வந்து பே பண்ணியெல்லாம் வாங்கலை. எல்லாமே ஒரிஜினலாக உண்மையான ட்ரூ ஃபாலோவர்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து நான் வந்து நிறைய கற்றுட்டேன். பட் ரொம்ப வந்து என்னென்னா உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் மேம்கிட்ட இருந்து. எப்போவுமே நான் உண்மையாக தான் இருக்கேன், பட் இன்னும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறத கற்றுட்டேன். கோயம்புத்தூரில் படிக்கும்போது பாட்டில் வந்து நம்மக்கிட்ட காமிப்பாங்க, இந்த ப்ராடக்ட் தான் நான் போடுறேன்ட்டு. பட் அதுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கிறது வேறு ப்ராடக்ட். அவங்க போடும்போது அந்த அவுட்புட் வரும், நம்ம போடும்போது வராது. நிறைய பேர் என்னோட பேட்சில் இருக்க பொண்ணுங்களே வந்து எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, மேமோடது அப்படியே உங்களுக்கு வருதுக்கா, இன்னும் ட்ரை பண்ணால் மேம் மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு. நிறைய நான் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒர்க் அவுட் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறேன். நைட்லையெல்லாம் நான் உட்காந்து எந்திரிச்சு எழுதி பார்ப்பேன், இந்த ஃபவுண்டேஷன் இது கூட மிக்ஸ் பண்ணணும்னு மேம் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணலான்னு நினைப்பேன். அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அபிட்ட அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், இதை பண்ணலாமா, இதை கூட சேர்த்தலாமா வேண்டாமா, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம் அடிக்கடி. அது எல்லாமே இங்கே தான். வெறும் வந்து 4000 ரூபாய்க்கு மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு 40,000 ரூபாய் என்னோட ஒரு 2 செஷன் சேர்த்து. ஒரு பிரைடு எடுக்கும் போதே மினிமம் வந்து 20 தான் ஒரு செஷன் கொடுக்குறேன். ரொம்ப வந்து புவராக இருக்காங்க, அவங்களும் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா நான் 10K கூட பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்காக நான் பண்ணுறேன் சரிங்களா? இப்போ வந்து முதல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இவ்வளோன்னு, ஆனால் அவங்க பார்கெயின் பண்ணி ரொம்ப லோவாக கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அவங்க ஒரு நேரம் நான் 15 சொன்னால் ஓகே, 20 சொன்னால் ஓகே. ஏன்னா என்னோட அவுட்புட் அந்த மாதிரி இருக்குது. மேம் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க லைவ்ல, நல்லா இருக்கு உங்கள் மேக்கப், நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறீங்க, இன்னும் கண்டினியூ பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா கிரெடிட்ஸும் மேம்க்கு தான். இதே மாதிரி நான் இங்கே நின்று என்னோட மென்டர்ஸ் இவ்வளோ பேரை நான் வச்சு பண்ணணும்னு என்னோட ட்ரீம். கண்டிப்பா அதுக்கு மேம் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பண்ணுவேன். அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, கண்டிப்பா நடக்கும். சீக்கிரம் நடக்கும். தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட்.